வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் வாலு. இது உங்கள் அபிமான வாலு டிவியின் சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் நாம் யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, சென்னை தரமணியில் இருக்கிற கணித அறிவியல் ஆய்வு மையத்தோட மேனாள் பேராசிரியர் கே சீனிவாச ராவ் அவர்களை தான் நாம் சந்திக்க போகிறோம். இவர் ஒரு பெரிய கணித மேதை, அணுக்கரு இயற்பியல்லையும் ஒரு மிகப்பெரிய ஆள். இப்போ அவர் பணி ஓய்வு பெற்று விட்டார். வயசு அவருக்கு 80. பார்த்தா 80ன்னு தெரியாது. மிக சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு தேனி போல் அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். கணித மேதை ராமானுஜம் அவர் கணக்கை தேடி ஓடிக்கிட்டே இருந்தார். அவர் கண்டுபிடிக்காத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். ராமானுஜம் எப்படி கணிதத்தை தேடி தேடி ஓடினாரோ, இந்த பேராசிரியர் கே சீனிவாச ராவ் ராமானுஜத்தை தேடி தேடி ஓடி பல ஆண்டுகளாக ஓடி அவரை பற்றிய தகவல்களை அத்தனையும் சேகரித்து இந்த உலகத்துக்கே தெரிய வச்சிருக்கிறார். பல விஷயங்களை அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். ராமானுஜத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு இணையதளமே அந்த மனிதர் பாடுபட்டு உருவாக்கியிருக்கிறாரு. பல்வேறு புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். அதுதான் இப்போ என்னோட மேடையில் இருக்குது, என்னோட முன்புறமாகவும் இருக்குது. அவரை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். வாங்க நம்ம சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். 1964 எம்எஸ்சி ஃபிசிக்ஸு ஒரு சிறந்த மாணவனாக பிரசிடென்சி காலேஜிலேருந்து வெளியில் வந்தேன். 30ஆம் தேதி ஃபைனல் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எழுதினேன். ஒரு 8ஆம் தேதி ஒரு வாரம் கழித்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ்னு ஒரு இன்ஸ்டிடியூட்டு மெட்ராஸில் இது அப்போ தான் ஆரம்பமாகிடுது. 1962 ஆரம்பமான இன்ஸ்டிடியூட்டு. அந்த டைரக்டரை நான் போய் பார்த்தேன். அந்த மகான் டாக்டர் அல்லாடி ராமகிருஷ்ணன்கிறவர், என்ன பண்ண போகிற நீ இப்படின்னு கேட்டார். சார், நான் எங்கள் அண்ணா ரிசர்ச் பண்ணியிருக்காரு, அதனால் எனக்கு ரிசர்ச் தான் பண்ணணும். ஐ வாண்ட் டு டூ ரிசர்ச் இன் தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ். எக்ஸ்பெரிமெண்டலில் விட எனக்கு தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் இன்ஸ்டிடியூட் வச்சுருக்காருன்னு எங்கள் அண்ணா சொன்னார். அதனால் ஐ வாண்ட் டு ஜாயின் யுவர் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டார். இல்லை, எனக்கு இன்னும் ரிசல்ட் வர்றதுக்கு ஆகஸ்ட் ஆகிடும் சார். இப்போ மே மாதம் தானே வந்திருக்கு, இன்னும் அடுத்த 3 மாதம். நோ, ஐ டோன்ட் வாண்ட் யூ டு வேஸ்ட் யுவர் டைம். Come and join the institute on Monday. I will give you a research traineeship, 150 rupees. I will give you. You come and join the institute. Don't waste your time. அப்படின்னு சொல்லி என்ன எடுத்துட்டார். அதுக்கப்புறம் படிப்படியாக அவர் என்னுடைய சுறுசுறுப்பையோ என்ன அவர் பார்த்தார்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய பிரதான சீடர்களில் ஒருத்தனாக இருந்தேன். எனக்கு சீனியர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. 10 வருஷம் எனக்கு பெரியவங்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் அவருக்கு பிடிக்கும், அவருக்கு பிடிச்சது இதெல்லாம் செய்யணும் அப்படின்லாம் சொல்லி எனக்கு, நீ வாயை மூடின்று, இதெல்லாம் உனக்கு இஷ்டம் வந்தது நீ பேசக்கூடாது, அவர் பெரியவர், அவர் இன்ஸ்டியூட்டை ஆரம்பித்து கொடுத்தவர், அதனால் அவர் சொன்னதை நீ கேட்டேன்னாக்கா நீ உன்னை நன்னா முன்னுக்கு கொண்டுருவார் அப்படின்னு சொல்லி என்னை நல்லா கைட் பண்ணாங்க. ப்ரொஃபஸர் வாசுதேவன், ப்ரொஃபஸர் ரங்கநாத் அவள்லாம் இப்போது இல்லை. இப்போ நான் தான் சீனியர் மோஸ்ட் பர்சன். எனக்கே 80 வயசுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ நான் தான் சீனியர் மோஸ்ட் பர்சன் அந்த இன்ஸ்டிடியூட் சம்மந்தப்பட்டது. 64 அதாவது இன்ஸ்டிடியூட் ஆரம்பித்தது 3ஆம் தேதி ஜனவரி மாதம் பிரசிடென்சி கல்லூரியில் டாக்டர் எஸ் சந்திரசேகர், அப்போ அவருக்கு இன்னும் நோபல் பிரைஸ் வரலை, ஆனால் டாக்டர் சந்திரசேகர் ஃபேமஸ் அஸ்ட்ரோபிசிசிஸ்ட், அப்போவே அவர் தான் இந்த இன்ஸ்டிடியூட்டை பிரசிடென்சி காலேஜில் இனாகுரேட் பண்ணது ஜனவரி 3ஆம் தேதி 1962 இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆச்சு நீங்களே எண்ணி பாருங்க. we have now 60 years. we have celebrated 60th birthday எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த இன்ஸ்டிடியூட்டில் தொடர்ந்து 1964 இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கும் எனக்கும் உறவு இருக்குது. ஏன்னா நான் பென்ஷனர். ஸோ நான் என்னுடைய உயிர் போகிறதுக்கு அப்புறம் தான் என்னுடைய கான்டாக்ட் வித் தட் இன்ஸ்டிடியூட் முடியும். So I have had the pleasure of being associated with that institute, and even now I am writing books on mathematical sciences, various aspects. ஓகே. இப்போது நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா? அதை பார்த்தேன். மேடை ஃபுல்லாகவே என்னோட முன்பக்கம் சீனிவாச ராமானுஜத்தை பற்றி இருக்குது. சீனிவாச ராமானுஜம் உங்களுக்கு எப்படி அறிமுகமானார்? நீங்கள் எப்படி அவர் நோக்கி போனீங்க? உண்மையை அப்படியே சொல்லணும்னு சொன்னால் இட் இஸ் நாட் அ வெரி ப்ளசண்ட் ஸ்டேட்மெண்ட், பட் உண்மையை நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். 1987
டிசம்பர் 22 அப்போ தான் இவருக்கு வந்து நூற்றாண்டு செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி. ராமானுஜன் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டால், நான் பௌதிகம் படித்தவன், அதனால இயற்பியல், பிசிக்ஸ், தியரட்டிக்கல் பிசிக்ஸ் பண்ணினவன், அதுல நியூக்ளியர் பிசிக்ஸ் பண்ணினவன், அதுல ரிசர்ச் பண்றதுக்காக கம்ப்யூட்டர் கத்துண்டவன். அப்போ மெட்ராஸ்ல தான் கம்ப்யூட்டர் கிடையாது. ஸோ பாம்பேல போய் மெட்ராஸில் இருக்கிற சின்ன கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராமை எழுதி இது வந்து இங்க ரன் பண்ண முடியாது, அந்த ப்ரோக்ராமை எடுத்துட்டு போய் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்ல தான் பெரிய கம்ப்யூட்டர் இருந்தது, கண்ட்ரோல் டேட்டா கார்பரேஷன். நிறைய பேருக்கு சிடிசின்னா என்னன்னு தெரியாது, முக்காவாசி பேருக்கு தெரியாது. சிடிசி 3600 கம்ப்யூட்டர்னு ஒன்று அந்த ஊர்ல இருந்தது. அதுதான் பாபா அவர்கள் அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு கொண்டு வந்த கம்ப்யூட்டர். அது that was the fastest computer in India at that time. So யாரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணாலும் பெரிய ப்ரோக்ராமா இருந்ததுன்னா பாம்பேக்கு போய் தான் பண்ணணும். ஸோ கல்கட்டால இருந்து சாஹா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இருந்து வரவங்க எல்லாம் கூட அங்கதான் வருவாங்க. ஸோ மெட்ராஸ்ல இருந்து நான் தான் முதல்ல எங்க இன்ஸ்டிடியூட்ல இருந்து எனக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி அங்க போயிருக்கேன். அங்க போனப்போ எனக்கு நிறைய உதவி பண்ணவங்க என்னுடைய நண்பர்கள். அவங்களால எனக்கு வந்து சௌகரியமா, ஏன்னா இதுக்கெல்லாம் பணம் நிறைய செலவாகும், எனக்கு வந்து அது அலவன்ஸ் கிடையாது. அது அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் செலவு, அங்க ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் செலவு. ஆனா எங்களுக்கு வந்து நான் ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால அப்போ இன்னும் பிஹெச்டி முடிக்கல, பிஹெச்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் போக ஆரம்பிச்சேன். அப்போ வந்து எனக்கு இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் ப்ராஜெக்ட் இருந்தது. அந்த 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 ஒரு வருஷம் 1 hour வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். ஏன்னா பெரிய பெரிய ப்ரோக்ராம் எழுதினா அதை டீபக் பண்ணணும்னு இருக்கும், அந்த டீபக் பண்றதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும், அதுலேயே எல்லாம் போயிடும். அதனால அங்கே இருக்கிற டாடா இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி டீபக் பண்றதெல்லாம், அதாவது அந்த அதை சரி கட்டுற வரைக்கும், அந்த ப்ரோக்ராம் சரியா ஓடுறது தெரியற வரைக்கும் வேணுங்கிறதெல்லாம் அவங்க செலவுல பண்ணிடுவேன். சரி சரி சரி. கடைசியில பண்றது வந்து ப்ரொடக்ஷன் ரன்னு சொல்லுவோம். இப்போ எல்லாம் ஓடுறது, ஆனா இப்போ இந்த டேட்டாக்கு எனக்கு ரன் பண்ணணும். அந்த டேட்டா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த அவுட்புட் எல்லாம் எடுத்து அதுல இருந்து கிராஃப் எல்லாம் டிரா பண்ணி அதுல இருந்து பேப்பர் எழுதி பப்ளிஷ் பண்ணணும். அது நான் பப்ளிஷ் பண்ண பேப்பர் எல்லாமே பெரிய பெரிய ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதுதான் அந்த இந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்ததுல என்ன விசேஷம்னா, எங்க டைரக்டர் அல்லாடி ராமகிருஷ்ணன் சொல்லுவார், இதை பாரு இங்க இருக்கிற ஜேர்னல்ஸ் எல்லாம் பாரு, அதுல எல்லாம் தான் நீங்க பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லுவார். அதெல்லாம் டாப் ஜேர்னல்ஸ். அந்த ஜேர்னல்ல 2 ரெஃபரி இருப்பான். அது நீங்க பண்ண ஒர்க் வந்து ஒரிஜினல் இல்லைன்னா அடிச்சுட்டு போயிடும். சரிங்க. அந்த மாதிரி ஜேர்னல்ஸ்ல ஒரு வருஷத்துக்கு 2 பேப்பர் பப்ளிஷ் பண்ணா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் நீங்க பெரிய ப்ரொஃபசர். அப்படி நான் வந்து மோர் தென் ஒரு வருஷத்துக்கு 4-5 பேப்பர் மாதிரி நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். 2வது இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல இருக்கும். அதுல சிறப்பு. நீங்க இப்போ இந்த இதுக்கும் இந்த சீனிவாச ராமானுஜத்துக்கு எங்க தொடர்பு வந்ததுன்னா, 1987ஆம் வருடம் எங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ் மெட்ராஸ் took the initiative, அதாவது நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. சரி. அந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு நிறைய பேர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தாங்க. ஆனா முதல் நாள் இனாகுரேஷனுக்கு பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியை கூப்பிட்டிருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி வரதுனால அதுக்கு வேணுங்கிற உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி எல்லாம் வேணுங்கிறதுனால அவங்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஐஏ, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பீப்புள் அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு, நீங்க வந்து உங்க இஷ்டம் அந்த இடத்துல நாங்க வைக்க விட மாட்டோம், ஏன்னா அங்க வந்து செக்யூரிட்டி எல்லாம் எங்களால கொடுக்க முடியாது. இவர் வந்து ப்ரீவியஸ் ஈவினிங், அதாவது அதுக்கு முந்தின நாள் சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாரு. அந்த இடத்துக்கு பேரு வந்து சில்ட்ரன்ஸ் தியேட்டர்னு பேரு. இன்னைக்கு கலைவாணர் அரங்கம்னு அது பேர் மாற்றி இருக்கு. அப்போ வந்து சில்ட்ரன்ஸ் தியேட்டர்னு பேரு. அந்த சில்ட்ரன்ஸ் தியேட்டர்ல தான் ஒரு 3000 பேர் உட்கார்றதுக்கு இடம் இருக்கும், பெரிய ஹால். சரிங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ராஜீவ் காந்தி வந்து இனாகுரேட் பண்ணுவார்னு சொன்னாங்க. நாங்க ஏற்பாடு பண்றதுனால அப்போ வந்து ஒரு பெரிய சர்ஜன், ஃபர்ஸ்ட் நியூரோ சர்ஜன் அவர் பி ராமமூர்த்திங்கிறவர் ஒரு துணை வேந்தரா இருந்தார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரா இருந்தார். ஏன்னா முதல் வைஸ் சான்சலர் லட்சுமண சாமுதாயர் 25 வருஷம் வைஸ் சான்சலர் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஓய்வு பெற்றார். 25 வருஷம். உலகத்திலேயே வேற எந்த யூனிவர்சிட்டிலையும் ஒரு வைஸ் சான்சலர் 25 வருஷம் வைஸ் சான்சலரா இருந்ததே கிடையாது. ஆனால் லட்சுமணசாமி முதலியார், who is a great gynecologist and obstetrician, அவர் எழுதின புஸ்தகம் இன்னைக்கு கூட ஒரு பகவத்கீதையை மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டா கன்சிடர் பண்றாங்க. மெடிக்கல்ல எழுதினார்.
அவர் வைஸ் சான்சலரா 25 வருஷம் இருந்தார். அவர் போனதுக்கு அப்புறம் அடுத்த வைஸ் சான்சலர் வரதுக்கு நடுவுல டெம்பரரியா டாக்டர் பி ராமமூர்த்தியை வைஸ் சான்சலரா வச்சிருந்தாங்க. இவர் வந்து நியூரோ சர்ஜன். அதிர்ஷ்டவசமா எனக்கு வந்து அவருக்கு அவரு எனக்கு தெரியும், எனக்கு அவரை தெரியும். ஏன்னா இன்னொருத்தர் ஒரு பர்டிகுலர் பேஷண்ட் வழியா அந்த விஷயம் நான் சொல்ல விரும்பல. இன்னொரு பேஷண்ட் இருக்கிறதுனால எனக்கு அந்த வழியா வந்து இவர் எனக்கு நல்லா அறிமுகம் இருந்தவர். ஸோ இவரை நான் பார்த்து நான் 1 மணி நேரம் முன்னாடி அவரும் வந்துட்டார். 9:15 தான் ராஜீவ்காந்தி வரப்போறாரு. ஆனா செக்யூரிட்டிக்காக எல்லாரும் அவங்கவுங்க சீட்ல 8:15 உட்காரணும். 8:15 மேல வைஸ் சான்சலர் வந்தா கூட கதவை திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் கதவை பூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி 8:15 நாங்க போயாச்சு. ஸோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நான் 2வது ரோல, ஏன்னா எங்க இன்ஸ்டிடியூட் தான் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துறது, அதனால நான் 2வது ரோல உட்காந்துருந்தேன். முதல் ரோ வந்து விவிஐபிஸ், அதாவது துண்டு போட்டவங்க எல்லாம் வருவாங்க. அதாவது 2வது ரோல தான் நாங்க படிச்சவங்க, நாங்கெல்லாம் வந்து 2வது ரோல தான் எங்களை உட்காந்து வச்சிருந்தாங்க. நாங்க தான் கண்டக்ட் பண்றோம். எங்களை 2வது ரோல உட்காந்து வச்சிருந்தோம். நான் சென்டர்ல எங்க டைரக்டர் பக்கத்துல ஜார்ஜ் சுதர்ஷன் டைரக்டரா இருந்தார், அவருக்கு பக்கத்துல நான் உட்காந்துருந்தேன். அப்போ வந்து பீராமூர்த்தி ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருந்தாரு. ஏன்னா அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு மேடைக்கு போகிறாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் அப்போ நான் சொன்னது என்னன்னா, அந்த மேடையில் நான் பார்த்த திருஷ்யம் வந்து நீங்க யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. முதல் ரோல 40-50 சேர் இருந்தது. முதல் ரோல ஒரு ரோல பின்னால 400 சேர் இருந்தது. எல்லா எம்எல்ஏவும் இருந்தாங்க, எல்லா எம்பிஸும் உட்கார்ந்து இருந்தாங்க. மேடை ஃபுல்லா ஆட்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. மேடையிலேயே 400 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க மேடையில. நான் அந்த கண்காட்சியை நான் இந்த வாழ்நாள்ல வேற என்னைக்குமே பார்த்தது கிடையாது. ஏன்னா எல்லாம் ராஜீவ்காந்திக்காக. ராஜீவ்காந்தி வந்தார், அழகா வந்தார், கரெக்டா 9:15 வந்தார். அது வந்து மினிட் பண்ணியிருக்கோம். அது வந்து அது நீங்க கண்டது எவனும் பேச முடியாது. யாரு என்ன பேச போறாங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வரமுறையெல்லாம் இருக்கிற நாடு தான் நம்ம ஜனநாயக நாடு. ஆனா ஒருத்தரும் அங்க வந்து இஷ்டம் வந்த மாதிரி பேச முடியாது. என்ன பேச போறோங்கிறத வந்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து கரெக்டா மினிட் பண்ணி 9:15 இருந்து 9:45 மீட்டிங் முடிஞ்சாச்சு. மீட்டிங் முடிஞ்ச உடனே ராஜீவ்காந்தி எழுந்துட்டாரு. அவர் எல்லாரும் எழுந்து நில்லுங்க அப்படின்னாங்க. ஜனகணமன ஆச்சு, எல்லாரும் எழுந்து நின்றுட்டாங்க. அவர் வெளியில போனார். வெளியில போனதுக்கு அப்புறம் ஆர்கனைஸ் பண்ண எங்க இன்ஸ்டிடியூட் ஆட்கள், there is no program until 2:30 in the afternoon அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. நான் எத்தனையோ ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், ராமானுஜன் அவரை கேட்கறதுக்காகவே வெளிநாட்டில இருந்து ஒரு 150-200 பேர் வந்திருக்காங்க. ஒரு 400 பேர் உள்ளூர்ல இருந்து எல்லாரும் சேர்த்தாக்க ஒரு 400 பேராவது இருக்காங்க. இத்தனை பேரும் ராமானுஜனை பத்தி கேட்கறதுக்காக வந்திருந்தப்போ அதுல பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. யாரையுமே இவங்க பேச விடல. 2:30 மணிக்கு நம்ம திருப்பி மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 9:45 இருந்து 2:30 மணி வரைக்கும் கான்ஃபரன்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி உலகத்திலே எந்த கான்ஃபரன்ஸ்லயும் நடந்தது எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ 2:30 மணிக்கு பேச சொன்னாங்க. யாரை பேச சொன்னாங்க? டாக்டர் எஸ் சந்திரசேகரை பேச சொன்னாங்க. டாக்டர் எஸ் சந்திரசேகரங்கிறவர் பெரிய அஸ்ட்ரோபிசிசிஸ்ட். அவர் வந்து அவருக்கு எனக்கும் அவருக்கும் நிறைய கொஞ்சம் தொடர்பு இருக்கு. அவரை பத்தி நான் ஆர்டிக்கிள் எழுதி அவருக்கு அனுப்பிச்ச உடனே வந்து இவ்வளவு நல்லா எழுதியிருக்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், எனக்கு உச்சி குளிர்ந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு பதிலும் போட்டிருக்காரு அவர். ஸோ அவருடைய என்னெல்லாம் பண்ணியிருந்தார், எதுக்காக அவர் வந்து பெரிய ஆளா, அப்போ இன்னும் அவருக்கு அப்பதான் அவருக்கு நோபல் பிரைஸ் வந்தது. 83ல் நோபல் பிரைஸ் வந்தது. அதனால அவர் வந்து நோபல் பிரைஸ் வின் பண்ணவர் அப்படிங்கிறதுனால எனக்கு நிறைய அவர் மேல ஒரு பெரிய அது பிரசிடென்சி காலேஜில் படித்தவர், என்னோட காலேஜில் படித்தவர். அவரோட பேரும் சி.வி. ராமனுடைய பேரும் என்னோட பேரும் ஒரே போர்டில் நீங்க பார்க்கலாம். ஏன்னா அந்தந்த வருஷம் கோல்டு மெடல், அதாவது டாப்பர் அப்படின்னு வெளியில போறவங்க பேரை வந்து எல்லா பிரைஸும் வாங்கினவங்க பேர் வந்து அந்த போர்டில் இருக்கும். இன்னைக்கும் நீங்க பிரசிடென்சி காலேஜில் போனீங்கன்னா சர் சி.வி. ராமன், எஸ் சந்திரசேகர், கே. ஸ்ரீனிவாசராவ் எல்லாம் ஒரு போர்டில் இருக்கிற ஒரு போர்டாவது நீங்க பார்ப்பீங்க கண்டிப்பா. ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் வெளியில வந்தவன். அதுக்கப்புறம் வந்து இவர் அன்னைக்கு 2:30 மணிக்கு பேசுறாரு. இவர் வந்து அரை மணி நேரம் ஆன உடனே இதெல்லாம் முடிச்சுட்டாங்க. திருப்பி வந்து 2:30 மணிக்கு இவரை சந்திரசேகரை பேச சொல்லியிருக்காங்க. அவர் சந்திரசேகர் சொன்ன முதல் 4 சென்டென்ஸ் இந்த வாழ்க்கையில என்னால் மறக்க முடியாது, மறக்கவும் மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுங்கிறது நடந்திருக்க கூடாத நிகழ்வு.
அவர் சொல்றார், உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ராமானுஜனை மரியாதை பண்றதுக்காக வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காங்க. சரி. வந்தவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய கணித மேதைகள். இவர் வந்து பௌதிகத்திலிருந்து கணிதத்துக்கு போயிருக்காரு. இவர் மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ். வந்திருக்கிறவங்க எல்லாம் மேத்தமெட்டிஷியன்ஸ், பெரிய பெரிய ஆட்கள். மார்ஷல் ஸ்டோன் ஒருத்தர் பெரிய, ரொம்ப பெரிய கணித மேதையர். அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. இவர் முதல் ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ், ஐ டு நாட் லைக் டு ரிப்பீட் மை செல்ஃப். What little I know about Ramanujan, I have already said in the University of Illinois Champaign-Urbana International Conference. So today I am going to talk to you about Newton's Principia. அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டது. அதாவது இது நூற்றாண்டு வந்து சீனிவாச ராமானுஜத்துக்கான நூற்றாண்டு. அங்க வந்து அவர் சீனிவாச ராமானுஜனை பத்தி பேசாம நியூட்டனை பத்தி பேசுறாங்க. சீனிவாச ராமானுஜனை பத்தி பேசுறதுக்காக வந்தவங்க தான் எல்லாருமே அங்க இருக்கிறவங்க. உண்மைதான். பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க. ஆனா இவரை விட பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. கணிதத்துல இவர் வந்து பௌதிகத்திலிருந்து கணிதத்துக்கு, பௌதிக கணிதம் சேர்ந்து பண்ணவர். சரிங்க. கணிதத்துக்கு மேதைகள்லாம் வந்திருக்காங்க. அத்தனை பேரும் இருக்கிறச்சு எங்க இன்ஸ்டிடியூட் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கனைஸ் பண்ணவங்க அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. ஏன்னா அப்போ வந்து நான் வந்து பெரிய ஆள் கிடையாது. நான் வந்து ஐ வாஸ் ஒன்லி ப்ரொஃபஸர். ஸோ இவங்க என்னை விட சீனியர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இது கணிதம். நான் பௌதிகத்தில் இருந்தேன். இப்போ இன்னும் கணிதத்துக்கு நான் கம்ப்ளீட்டாக மாறலை. அப்போ வந்து இவர் வந்து ஸோ ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் நியூட்டன்ஸ் பிரின்சிபியா அப்படின்னு சொல்லி, நியூட்டன்ஸ் பிரின்சிபியாவை பற்றி ராமானுஜன் பர்த் சென்டினரியில் பேசினார் அப்படின்னு நான் 4 வார்த்தை எழுதினாலே உங்களுக்கு நம்ம நாட்டினுடைய அந்த ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருடைய குணாதிசயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். எனக்கு அது வந்து அன்னைக்கு தான் எனக்கு ராமானுஜன் மேல என்ன ராமானுஜன் பண்ணார், எதுக்காக இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ஏன்னா சந்திரசேகர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதோ இல்ல சி.வி. ராமன் என்ன பண்ணாருங்கிறதோ, பௌதிகம் என்ன பண்ணாருங்கிறதோ எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் பௌதிகம் படித்தவன். ராமானுஜன் என்ன பண்ணார், இவருடைய என்ன பண்ணார் அப்படிங்கிறது அன்னைக்கு தான் எனக்கு விழிப்புணர்வு வந்தது. சிறப்பு. அன்னையிலிருந்து 87 எங்கெல்லாம் ராமானுஜனை பத்தி யாரெல்லாம் எழுதியிருக்காளோ அதெல்லாம் படிச்சுப்பேன். ஆனா நான் பண்றது பௌதிகமும் கணிதமும் சேர்ந்த ஒரு துறை, மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இதுக்கும் வந்து பியூர் மேத்தமேட்டிக்ஸ் ஆன ராமானுஜனுக்கும் டைரக்டா இணைப்பு கிடையாது. அதனால இதெல்லாம் வந்து சேகரிச்சுண்டு 2002 நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 60 வயசு நிரம்பினதுனால ரிட்டையர்மெண்ட்னு சொன்னாங்க. 1ஆம் தேதி டிசம்பர் ஐவாசர் ராமானுஜன் ப்ராஜெக்ட் ஒன்று 2.5 வருஷத்துக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எனக்கு கொடுத்தாங்க. சிறப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் எழுதி ஐ வாண்ட் டு டூ சம்திங், ராமானுஜனை பற்றி நான் பண்ணணும். ராமானுஜனுடைய நோட் புக் எல்லாம் சும்மா அப்படியே கிடக்கு, அதை வந்து யாருமே ஸ்கேன் பண்ணல, அது டிஜிட்டலா இல்லை, அதெல்லாம் கெட்டு போயிட்டு இருக்கு, நான் போய் அப்பள கட்டு மாதிரி ஆயிட்டு இருக்கு, அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் பார்த்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு தேதியில நீங்க போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில போய் பாருங்க, அது பேப்பர் திறந்தா உடையறது. நான் சொன்னதை இவங்க எடுத்துக்கவே இல்லை. எத்தனையோ பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இன்க்ளூடிங் தி சேர்மன். எல்லாம் யாருன்னு ஒருத்தர் வந்து நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. ஆனா நான் வந்து இந்த காட்டு கத்தல் கத்திருக்கேன், எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன், இந்த நோட் புக்ஸை இப்படி வைக்கக்கூடாது. நீங்க போய் பாருங்க, விண்ணீதி பூர்னு சொல்லி எழுதியிருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல்னு பாருங்க. நியூட்டன்ஸ் பிரின்சிபியாவை எப்படி ப்ரிசர்வ் பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஏன் ராமானுஜனுடைய நோட் புக்ஸை நம்ம அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணலை, அதுக்கு வேணுங்கிறது என்னுடைய நண்பன் ஒருத்தர், ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர், என்னுடைய எம்எஸ்சியில் படித்தவர். அவர் வந்து சொன்னார், ராதாகிருஷ்ணன் பேர், டிஎஸ் ராதாகிருஷ்ணன் பேர். அவர் சொன்னார் எனக்கு, டேய் நீ பண்ணுடா, நான் வந்து உனக்கு ஒரு பாக்ஸ் பண்ணி தரேன்டா, நீ இது ஏர் கண்டிஷன்லாம் ரூம் எல்லாம் வேணாண்டா, நான் ஒரு சின்ன பாக்ஸ் எல்லாம் பண்ணி தரேன், அந்த பாக்ஸில் யாருமே தொட விடாம அதை வந்து என்னைக்கு ஒரு நாளைக்கு பேப்பர் மாத்திர, ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பேப்பர் மாத்திர மாதிரி, வெளியிலேருந்து மாத்திர மாதிரி நான் உனக்கு பண்ணித்தரேன். அது என்ன 1 லட்சம் ரூபா செலவாகும், நீ கொஞ்சம் அதை வந்து எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடு, ப்ராஜெக்ட் நான் பண்ணித்தரேன் உனக்கு அப்படின்னு சொன்னார் அவர். ஆனால் இதை வந்து நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் சொன்னேன். ஏன்னா நோட் புக் இருக்கிறது அவங்க கிட்ட, அவங்க எனக்கு கொடுக்க போகிறது கிடையாது, ஒரிஜினலாக அவங்க தான் ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ வைஸ் சான்சலர்கிட்ட எல்லாம் ஒருத்தர் 2 வைஸ் சான்சலர் கிட்ட, ரிஜிஸ்ட்ரார் கிட்ட, ராமானுஜன் இன்ஸ்டிடியூட் டைரக்டர் கிட்ட, என் ஒய்ஃபே ராமானுஜன் இன்ஸ்டிடியூட்ல கீதா ஸ்ரீனிவாசராம்னு ப்ரொஃபஸர், அவங்க ராமானுஜன் இன்ஸ்டிடியூட்ல இருந்திருக்காங்க. அதனால எனக்கு ராமானுஜன் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே தெரியும். ரங்காச்சாரின்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் ராமானுஜனை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர் தான். அவரு இத்தனை பேர் இருந்தும் ஒண்ணுமே பண்ணல.
அந்த நோட் புக்கை அவங்க ப்ரிசர்வே பண்ணலை. இப்போ தான் 2012 அரசாங்கம் வந்து நேஷனல் போர்ட் ஃபார் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் அதை எடுத்துட்டு அதை ஒரிஜினல் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கிற காப்பியை பார்த்தேன்னாலும் ஒரிஜினலை பார்த்தேன்னா இதுவாடா ஒரிஜினல், இது இல்லையே ஒரிஜினல் மாதிரியே இல்லையே அப்படிங்கிற அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி 2 வால்யூம் நீங்கள் வாங்கணும்னா 4000 ரூபா விலை. எங்கிட்ட இருக்கு, நான் இன்னைக்கு கொண்டு வரல, பட் எங்கிட்ட இருக்கு, நான் வாங்கினேன். இவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. அதனால தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து அவருடைய நோட் புக்கை ஒரிஜினல் வந்து ஒரிஜினலை விட நல்லா இருக்கிற மாதிரி இப்போ பண்ணிடுவோம், நம்ம பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு நேஷனல் போர்ட் ஃபார் ஹையர் மேத்தமேட்டிக்ஸ். MS ரகுநாதன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணவர். சரி, இப்போது இந்த பிர்லா கோளரங்கத்தில் நம்ம ராமானுஜத்துக்குன்னு தனியாக ஒரு அரங்கத்தையே ஏற்படுத்தி கொடுத்தவங்க நீங்கள். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம ராமானுஜனை பற்றி பெருசாக எந்த அளவுக்கு தெரியல அப்படின்னா நான் அப்படி தகவல் கேள்விப்பட்டேன். ஸோ இவரை பற்றி எப்படி இங்கெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்க, அதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் இருந்தோ அதை கொஞ்சம் அதை பற்றி வரலாறு சொல்லுங்களேன். எனக்கு ராமானுஜனை பற்றி எப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். 1987 இவ்வளோ பேர் வந்ததுனால இவர் என்னதான் பண்ணார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அப்போலேருந்து அவர் பண்ண ஒர்க்கெல்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன், பார்க்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு எனக்கு எல்லாமே தெரியும், அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரியும். நான் ரிசர்ச்சும் பண்ணியிருக்கேன், அந்த ஏரியா நம்பர் 3 ஏரியாவில் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியிருக்கேன். அவரோட என்ட்ரிஸ் ஆஃப் ராமானுஜன் 4 பேப்பரும் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 என்ட்ரியை கலந்து ஒரு புது தீரம் ஒன்று வர முடியும் அப்படிங்கிறதையும் பண்ணியிருக்கேன். அது இப்போ 2005 தான் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அவருடைய அதாவது நான் ராமானுஜன் இப்போ நிறைய பேர் வந்து ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ராமானுஜனை பற்றி 5 சென்டென்ஸ் சொல்லுவாங்க. அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தார், அவர் வந்து ஹார்டி தான் அவரை கண்டுபிடிச்சாரு, இவர் வெளிநாட்டுக்கு போனார், திரும்பி வரது BA டிகிரியோட வந்தார், FRSம் வந்தார், அவர் கணித மேதை அப்படிங்கிற ஒரு 4 சென்டென்ஸை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அவர் வந்து டியூபர்குலோசிஸ்னால தவறி போயிட்டாருன்னு வேற தப்பாக வேற சொல்லுவாங்க. இதுவே ஒரு பெரிய கோளாறாக இருந்தது. 1920 அவர் தவறி போனப்போ அவருக்கு வந்து சஸ்பெக்டட் டியூபர்குலோசிஸ் நினைச்சுட்டு அவர் ஹார்டி வந்து இவர் வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்கிறதுனால இவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு, இவர் வார்மர் கிளைமேட்டுக்கு போனால் இவருக்கு உடம்பு சரியாயிடும், அதனால இந்தியாவுக்கு போனால் இவருக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இந்தியாவுக்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி அவர் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருந்தார். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எவ்வளோ மரியாதை கிடைச்சது அப்படின்னா, அவர் பாம்பேல வந்து இறங்குறதே ஹிந்துவனுடைய கஸ்தூரி அவங்க மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்டினுடைய சேர்மன், அதை தவிர அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் மாத்திரம் போகல, ஒய்ஃப் அழைச்சிட்டு போகல. அவர் எல்லாரையும் பார்த்துட்டு எங்க ஜானகி எங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்க அம்மாவை. ஒரே ஒரு தடவை தான் அவர் வந்து அவங்க அம்மா மேல ஒரு சினம் ஏற்பட்டதுக்கு இதுதான் காரணம், ஜானகி எங்க காணும் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அவளை வரல அப்படின்னாங்க. இவங்க எல்லாம் பாம்பேக்கு போயிருக்காங்க, ஆனா ஒய்ஃப் அழைச்சிட்டு போகல. ஸோ அவர் திரும்பி வந்தது 1919 மார்ச் மாதம் திரும்பி வந்தார். ஒரு வருஷத்துக்குள்ள 1920 ஏப்ரல் 26ஆம் தேதி தான் அவர் மறைந்தார். அது அன்னாருடைய மறைந்த நாள். அதனால இது வந்து ரிமெம்பரன்ஸ் டேன்னு நம்ம அவரை ஞாபகப்படுத்திட்டு அவர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதை பற்றி பேசுகிற போது கொஞ்சம் நிகழ்ச்சியாகவும் இருக்குது. நான் இன்னும் கேட்டேன் அப்படின்னா, முதல்ல அவரை பற்றிய ஒரு சின்ன விஷயங்கள்லாம் ராயபுரத்தில் இருந்ததாகவும் அதன் பிறகு தான் இங்கெல்லாம் வந்ததாகவும் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்களேன். PK ஸ்ரீனிவாசன் ஒரு முத்தியால்பேட் ஹைஸ்கூலில் ஒரு ஸ்கூல் வாத்தியாராக இருந்தார். அவருடைய விசேஷம் என்னென்னா, அவருக்கு ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சி அவர் வந்து 2 வருஷம் அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அந்த 2 வருஷம் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப தான் அவர் வந்து ராமானுஜனை பற்றிய விஷயங்கள்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் அவருக்கு தோணி இருக்கும்னு எனக்கு தோன்றது. சரிங்க. அவரை எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அவரை இதெல்லாம் நான் கேட்டது கிடையாது. ஏன்னா அவரோட லெவல் வந்து ஸ்கூல் வாத்தியார். அதனால அவருக்கு வந்து ராமானுஜனுடைய பெரிய பெரிய மேத்தமேட்டிக்கல் ரிசல்ட்டை பற்றியெல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் வந்து சின்ன புஸ்தகங்கள், அதாவது அவர் எழுதினதுல ஸ்மால் ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்து சின்ன புஸ்தகங்களா ராமானுஜன் ஃபார் பிரைமரி ஸ்கூல், ராமானுஜன் ஃபார் மிடில் ஸ்கூல், ராமானுஜன் ஃபார் ஹை ஸ்கூல்னு சொல்லி சின்ன புஸ்தகங்களா சின்ன நூக்கு, இதெல்லாம் வந்து எப்படின்னா இது துக்கடா. அதை வந்து நீங்க பார்த்தா எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு ராமானுஜன் என்ன பண்ணாரு தெரியும்னு சொன்னா நீங்க வந்து
முடியாது, கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு. உங்களுக்கு அறிவில்லைன்னு தெரிஞ்சுக்க முடியாது அந்த அளவுக்கு. இல்ல அந்த அளவு வந்து அதுல இருந்து நீங்க சொல்ல முடியாது. நீங்க அவர் எங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டா கன்ஜெக்சர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு அவர். பெரிய பெரிய முன்ன யாருமே பண்ணாத இடத்துல எல்லாம் போய் அவர் ரிசர்ச் ஆரம்பிச்சு பார்ட்டிஷன்ஸ்னு ஒரு ஏரியா அவர் தான் முதல்ல அதை எடுத்து முன்னுக்கு கொண்டு வந்தார். ராமானுஜன் அவர் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து பிரமிக்க வச்சது. சரி, பிரமிக்க வச்சது. நம்ம ராயபுரத்துக்கு வருவோம். இதை வந்து இதெல்லாம் உணர்ந்த இந்த பி.கே. ஸ்ரீனிவாசன்ங்கிறவர் அவர் இது ஹும்போல்ட் ஃபுல்பிரைட் ஸ்காலர் ஆகி திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ராயபுரத்துல அவ்வை கலை கழகம் அப்படின்னு ஒரு கழகம் இருக்கு. இந்த கழகம் வந்து அங்க இருக்கிற அந்த கம்யூனிட்டியை வந்து அவங்க லேடிஸுக்கெல்லாம் சாயங்காலம் மீட் பண்ணி அவங்களுக்கு வந்து அறிவுரையை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குன்னு மட்டும் இல்லை, அதோட சில நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த ஏற்பாடு ஒன்று ஒருத்தர் வந்து இடம் கொடுத்து அதை பண்ணிட்டு இருந்தார். அதில் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து அறிமுகமானவர் வந்து அவர் பேர் ஏடிபி போஸ்ன்னு பேர். சரிங்க. அந்த போஸுங்கிறவர் நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த பி.கே. ஸ்ரீனிவாசனுக்கு அங்கே தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்தார். அப்போ பி.கே. ஸ்ரீனிவாசன் என்ன சொன்னார், நான் வந்து இதை வந்து ராமானுஜனுக்காக ஒரு மியூசியம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த போஸுங்கிறவருடைய உதவியால அவர் எழுதின ஒரிஜினல் லெட்டர்ஸ். அப்போ என்ன பண்ணாருன்னா பி.கே. ஸ்ரீனிவாசன் வந்து ஸ்கூல் வாத்தியாராக இருந்ததுனால அவருக்கு நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சதுனால இந்த பசங்களை எல்லாம் போய் நீ இங்கே போய் பாருடா, இவரை போய் கேளு, அவரை போய் கேளு, அங்கே போய் கேளு, இங்கே போய் கேளுன்னு நாலாபுரத்துலையும் எல்லாருக்கும் அனுப்பிச்சு ராமானுஜன் எழுதின லெட்டர்ஸும் ராமானுஜனுக்கு வந்த லெட்டர்ஸும்னு சொல்லி அவங்களுடைய உறவுக்காரங்களையும் கவர்ந்துட்டு ஒரு 30-40 லெட்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி முத்தியால்பேட் ஹை ஸ்கூல்ல அவர் ஸ்கூல் வாத்தியாரா இருந்தார். அப்போ முத்தியால்பேட் ஹை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட கன்வின்ஸ் பண்ணி ராமானுஜன் லெட்டர்ஸ் அண்ட் ரெமினிசன்சஸ், ராமானுஜன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு 2 வால்யூமை கொண்டு வந்தார். இது வந்து 1963 64 வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணி 3-4 வருஷம் ஒர்க் பண்ணி 67 ரிலீஸ் பண்ணார். அந்த 1967 இந்த 2 வால்யூமை முத்தியால்பேட் ஹை ஸ்கூல்ல ரிலீஸ் பண்ணார். அப்போ எனக்கு கணிதத்துக்கு மேல, அதாவது ராமானுஜனுடைய கணிதத்துக்கு மேல எனக்கு ஈடுபாடு கிடையாது. 87 தான் உங்களுக்கு அறிமுகம்? இல்ல 87 தான் நான் அதுக்குள்ள நுழைஞ்சேன். ஆனா ராமானுஜனை பத்தி தெரியும். ஏன்னா எங்க இன்ஸ்டிடியூட்ல லைப்ரரி செமினார் ஹால்ல பார்த்தா ஒரு ராமானுஜன் போட்டோவும் ஒரு ஹோமி பாபா போட்டோவும் தான் எங்க அல்லாடி ராமகிருஷ்ணன் வச்சிருந்தார். சரி சரி. அதனால ராமானுஜன் போட்டோவும் அவருடைய இதுவும் எனக்கு முன்னாடியே தெரியும். ராமானுஜன் பெரிய கணித மேதை அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அந்த இன்ஸ்டிடியூட் சேந்தன்னில இருந்தே அதுக்கு முன்னில இருந்தே தெரியும். ஏன்னா எங்க அப்பா ஒரு பேப்பர் கட்டிங் அபவுட் ராமானுஜன் வந்து வச்சிருந்தாரு. ஸோ அதில் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனா கணிதத்துல ஈடுபாடு கிடையாது, பௌதிகத்துல தான் ஈடுபாடு உங்களுக்கு. எனக்கு ஈடுபாடு இருந்தது. ஸோ இந்த ஸ்ரீனிவாசன் பண்ண இந்த மியூசியம் வந்து அவங்க வந்து மியூசியம், ராமானுஜன் மியூசியம் அவ்வை கலைக்கழகத்துல ராமானுஜனுக்காக ஒரு 1 ரூம் வச்சு அந்த ரூமை ரொம்ப அழகா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்க என்னென்ன வச்சிருந்தாங்க? அவருடைய ஒரிஜினல் லெட்டர்ஸ் 3 நாள் இருந்தது. நானே எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா ஒரு லாயர், மெட்ராஸ்ல ஃபேமஸ் லாயர். மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் சன்னதி தெருவில் 3ஆம் நம்பர் வீட்டில் எங்கள் வீட்டில் 16mm ப்ரொஜெக்டர் என்ன, பில்லியர்ட்ஸ் டேபிள் என்ன, இதெல்லாம் இருந்து நான் சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்தவன். சாண்டிலியர்ஸ் என்ன, ஒருத்தர் வந்து சிஆர் பட்டாபிராமன்ங்கிற எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு, ஹே என்னப்பா உங்கள் வீடு சாலார்ஜங் மியூசியம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனவர். அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நிறைய இதெல்லாம் வந்து நம்ம எங்கே பிறக்கிறோம், எந்த சூழ்நிலையில் வளர்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு காரணம். சரிங்க. ஸோ நான் பிறந்து வளர்ந்த சூழ்நிலை வந்து எனக்கு 4 பேர் என்னை விட பெரியவங்க இருந்தாங்க வீட்டில். அதனால நான் இப்போ புடியனாக இருந்தாலும் எனக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கடவுளுடைய கிருபை. சரி, நம்ம அந்த முத்தியால்பேட்டையில் வந்து அந்த ரூமில் வச்சுருந்தாங்க. அப்போ அதை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன வந்ததுன்னா, இந்த 1987 ராமானுஜனுடைய சென்டினரி வந்தப்போ இன்ஜினியரிங் காலேஜில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு ஹாலை எடுத்துட்டு மியூசியம் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் மேத்தமேட்டிக்ஸுக்கு ராமானுஜனுக்காக ஒரு மியூசியம் மாதிரி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி,
இதே நேரத்தில் ஒரு ஜேர்னல், அதனுடைய பேர் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்சர்னு பேர். அது பேரே ரொம்ப பெக்யூலியர் நேம். இந்த மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்சர் எங்கள் இன்ஸ்டிடியூட்டில் நல்ல லைப்ரரி, ஒன் ஆஃப் தி இட்ஸ் a ரீஜனல் லைப்ரரி டுடே இன் மை இன்ஸ்டிடியூட்ஸ் லைப்ரரி. நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து டைரக்டர் சொல்லுவார், எங்கள் அல்லாடி ராமகிருஷ்ணன் சொல்லுவார், ஸ்ரீனிவாசராவ் நீ எங்கே போனாலும் சரி புது புதுசாக வந்தால் வாங்கிடு, அது என்ன ப்ரைஸாக இருந்தாலும் சரி நீ வாங்கி கொண்டு வந்துடுற, நான் இன்ஸ்டியூட் லைப்ரரிக்கு வாங்கிடுறேன். அந்த மாதிரி நாங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போனவங்கெல்லாம் வெளிநாட்டில் புதுசாக வந்த புத்தகங்கள்லாம் வாங்கி கொண்டு வந்துருந்தோம். நான் சொல்கிறதெல்லாம் அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக அங்கே பப்ளிஷ் ஆன உடனே இங்கே பப்ளிஷ் வராது. 3 மாதம் 6 மாதம் 12 1 வருஷம் ஆகும், அவன் ஷிப்பில் தான் அனுப்புவான். அந்த மாதிரி நாட்டில் நீங்கள் போகிறவங்கெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு லைப்ரரி, ஃபேண்டாஸ்டிக் லைப்ரரி.